Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான பீக்கங்காய் பொரியல் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த பீக்கங்காய் பொரியல் வந்து செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா இதோட டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். இது நீங்க வந்துட்டு ரைஸோட சேர்த்து சாப்பிடலாம் அல்லது வந்து கடிச்சுக்கவும் செய்யலாம், எப்படி வேணா சாப்பிடலாம். பீக்கங்காய் ரொம்பவே நார் சத்து அண்ட் நீர் சத்து ரெண்டுமே இருக்கிற ஒரு காய்ங்க. ஸோ அது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போடலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலாக எனக்கு லைட்டாக கோல்டாக இருக்குங்க, எனக்கு வந்து வாய்ஸ் சரியில்லை, நான் மூக்கிலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது வந்து கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பீக்கங்காவை தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வதக்கிடலாம். இந்த பீக்கங்காய் வந்து இந்த வெங்காயத்தோடையே இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி அதுலேருந்து லைட்டாக வந்து தண்ணி விடணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வதக்கிடணும். பீக்கங்காய் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது லைட்டாக வாயில் வச்சு கடிச்சு பாருங்கள். ஒரு சில பீக்கங்காய் கசப்பு தன்மையாக இருக்கும், அப்படி இருக்கிறத வந்து தூக்கி போட்டுருங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணி வதக்கிறதுனால இது வந்து சீக்கிரம் வதங்கி இதில் வந்து சீக்கிரமாக தண்ணி வரும், அதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணி வதக்குறோம். பீக்கங்காய் வந்து வதக்கும் போது சில பீக்கங்காய் வந்து நிறைய தண்ணி விடும், சில பீக்கங்காய் வந்து கம்மியாக தண்ணி விடும். பீக்கங்காவே வந்து நிறைய தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நாம் வந்து தண்ணி ஊற்றி அதை வேக வச்சோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு டேஸ்டாகவே இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்குது. இந்த மாதிரி வதக்கி அது எந்த அளவுக்கு தண்ணி விடுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதிகமாக ஊற்றுறதா கம்மியாக ஊற்றுறதான்னு பார்த்து ஊற்றிக்கணும். மேக்ஸிமம் இதோட தண்ணியிலேயே வந்துட்டு அது வதங்கி நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பீக்கங்காய் வந்து நல்லா வதங்கி எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த பீக்கங்காய் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி விட்டுருக்கு, சில பீக்கங்காய்லாம் நிறைய தண்ணி விடும், அந்த தண்ணியிலே நம்ம வேக வச்சிடலாம், அந்தளவுக்கு தண்ணி விடும். இப்போ இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நான் இங்கே வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பீக்கங்காய் நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வேக வச்சிடணும். இந்த பீக்கங்காய் வெந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நசுக்கி பாருங்கள், நல்லா நசுக்குச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பீக்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த பொரியல் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிங்க, ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணால் அது திக்காகும். எனக்கு வந்து பீக்கங்காய் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும், ஏன்னா நான் வந்து ரைஸில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்றேன். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியாட்டமே அதை வந்து எடுத்துக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிடுங்க, போதும். எனக்கு பொரியல் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக இதுக்கு மேலே ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து தூவி விட்டுடலாம். தூவி விட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பொரியலுக்கு வந்து கொத்தமல்லி இலைகளை கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும், அது வந்து நல்லாவும் இருக்கும். அண்ட் நான் இதில் வந்துட்டு கருவேப்பிலை வந்து போட்டேன், காயை சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறமா போட்டிருந்தேன். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டு நீங்கள் செய்யும் போது மறக்காமல் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பீக்கங்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இனிமேல் சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் அண்ட் ரசம் மட்டும் இருந்தாலே எனக்கு வந்துட்டு போதுங்க. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்துட்டு குழம்புக்கு பதிலாக இந்த பொரியல் தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். இதில் வந்து காய்கறி இன்டேக்கும் வந்து அதிகமாக இருக்குது, அண்ட் ப்ரோட்டீன்ஸ்க்கு இதில் வந்து நம்ம பருப்புகளும் போட்டிருக்கோம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக எனக்கு வந்து குழம்பு வேலை முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சாம்பார் வச்சு அதுக்கு தான் பீக்கங்காய் பொரியல் வைப்பீங்களா, இல்லை என்ன மாதிரி வெறும் பீக்கங்காய் பொரியலே சாப்பிடுவீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.